உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாட்டிமா, டைம் டு கட் த கேக். ஒரே ஒரு நிமிஷம். பாட்டி, கேண்டில் ஊதி கேக்க கட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பாட்டி, நிறைய பேசலாம் பாட்டி. முதல்ல கேக், அப்புறம் டாக். ஓகே, வாங்க. சிவா, இருப்பா. எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். என்னம்மா புதிர் போடாம என்ன விஷயம் சொல்லு. என் பிறந்த நாள் பரிசா என் சொத்து முழுக்க எல்லாத்தையும் என் பேரன் சிவா பேர்ல எழுதி வைக்க போறேன். ஓஹோ, இவங்க ரெண்டு பேரும் சொத்துக்காக தான் இவரை கொலை பண்ண பாக்குறாங்களோ? என்னம்மா பாட்டி இப்படி சொல்லுது? அப்ப நமக்கு எதுவுமே இல்லையா? எனக்கும் புரியல ரம்யா. சரி, அப்புறமா பேசிக்கலாம். நீ சைலண்டா இரு. பாட்டி, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. உங்க பிறந்த நாள் இன்னைக்கு ஸ்பெஷல். முதல்ல கேக்க வெட்டுங்க. இரு சிவா, நான் எடுத்திருக்க இந்த முடிவுல உங்க யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். அத்தை, நீங்க இந்த முடிவை யோசிக்காம எடுத்திருக்க மாட்டீங்க. அதுல கருத்து சொல்ற உரிமை எங்க யாருக்கும் இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு முடிவு எடுத்தா அது சரியாதான் இருக்கும். பாட்டி, போதும் பாட்டி. முதல்ல கேக்க கட் பண்ணுங்க. எனக்கு கேக் சாப்பிடணும் போல இருக்கு. என்ன, எல்லாருக்கும் கேக் தானே முக்கியம்? ஆமா பாட்டி, நமக்கு கேக் தான் முக்கியம். பாத்தீங்களா, தீனி போட்டாராம். வா. Hey, happy birthday to you. Happy birthday to you. மொத்த பேரையும் கொலை பண்ண போறதா சொன்னானே, அப்போ கேக்கல ஏதாவது? வேண்டாம். ஜனனி, என்னாச்சு? எதுக்கு அப்ப கேக்க தட்டி விட்ட? அது வந்து நான் வந்து ஜனனி, விளையாடாத. எதுக்காக கேக்க அப்ப தட்டி விட்ட? இல்லங்க, அது வந்து என்ன? அது வந்து இப்ப சொல்ல போறியா இல்லையா? What happened? Tell. இந்த கேக்ல விஷம் கலந்திருக்கு. இத சாப்பிட்டா நீங்க எல்லாருமே செத்துருவீங்க. என்ன? ஹே ஜனனி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? விசாலாச்சி, அவ இஷ்டத்துக்கு உளறா. என்ன காரியம் பண்ணிருக்கான்னு பார்த்தல. இதுக்குதான் இந்த மாதிரி சபைக்கெல்லாம் அவளை கூட்டிட்டு வராதுன்னு உனக்கு சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. இப்ப வந்தாலே பிரச்சனை தான். அப்பா, நீங்க பேசாம இருங்க. இவகிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? ஏண்டி, இதுல விஷம் இருக்குன்னு உனக்கு யார் சொன்னது? சரி, விஷம் கலந்திருக்கு. அது எப்படி உனக்கு தெரியும்? இப்படி முட்டாள்தனமா பேசி எல்லாரோட சந்தோஷத்தையும் கெடுக்க பிளான் பண்ணி இப்படி எல்லாம் பண்றியா? ஜனனி, இங்க என்னம்மா நடக்குது? நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? ஒரு நிமிஷமா, ஜனனி கிட்ட நானே பேசிக்கிறேன். ஜனனி, தயவு செஞ்சு சொல்லு, இந்த கேக்ல விஷம் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? மச்சான், ஜனனி என்னன்னு பதில் சொல்லும்? உண்மை இருந்தா தானே சொல்லுவா. நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பொறுக்க முடியாம அதை கெடுக்கிறதுக்கு
இல்லாத போலாததை சொல்லி கதை கட்டிட்டு இருக்கான். பாட்டி மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இத்தனை பேரு கேக்குறோம், வாயை திறந்து பதில் சொல்றாளான்னு பாருங்க. திமிரு புடிச்சவன். இந்த ஃபங்க்ஷன் கெடுக்கணும்னே இப்படி ஒரு வேலை பார்த்திருக்கா. எப்படி உங்களால இப்படி யோசிக்க முடியுது? இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? தயவு செஞ்சு ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னன்னே தெரியல, ஜனனி ஒரு 2-3 நாளாவே டென்ஷனா இருக்கா. தேவையில்லாம பயப்படுறேன். ஜனனி சார்பா இவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் இந்த விஷயத்தை இதோட முடிச்சுக்கலாமே. நாம இந்த செலிப்ரேஷனை கண்டினியூ பண்ணலாமே. ப்ளீஸ். நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. பதட்டத்துல நான் தான் தப்பா சொல்லிட்டேன். ஆனா ஒண்ணு, இந்த கேக்க அண்ணன் தான் முதல்ல சாப்பிடணும். கேக்கு தானே, சாப்பிட்டா போச்சு. முதல்ல நானே சாப்பிடுறேன். பாட்டி, ஹாப்பி பர்த்டே பாட்டி. ஜனனி, நீங்க சாப்பிடுங்க என்ன பாட்டி. இதெல்லாம்? சாப்பிடுங்க பாட்டி. இந்தாமா காவேரி, நீ பிடி. கொடுங்க. மாமா இந்தாங்க. அத்தை இந்தாங்க, நீங்க சாப்பிடுமா. வா நண்பா. மச்சான் நீங்க சாப்பிடு. தேங்க்யூ மாமா. ஜனனி, எல்லாரும் கேக் சாப்பிட்டோம், செத்தா போயிட்டோம். சரி, எல்லாரும் பாட்டிமா, உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்க விரும்புகிறோம். நானே ஆரம்பிக்கிறேன். பாட்டி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வா, ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இரு சிவா. தேங்க்யூ பாட்டி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.